கருப்பசாமி போற்றி. சூரியன் ராகு சேர்க்கை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனும் ராகும் சேர்ந்துருச்சு அப்படின்னா பித்ரு தோஷம்னு சொல்லுவோம் நம்ம. இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதனோட கிரகண தோஷம். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ராகுக்கு இது வரும்போது தான் கிரகணங்கள் வருது. அப்போ இந்த இணைவு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை உறவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்படுறது, ஆப்ரேஷன் நடக்கிறது, இல்லை அப்படின்னா அப்பாவுக்கு ஆயுள் ரீதியான பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இந்த கிரக சேர்க்கையில் இருக்குது அப்படின்றது தான். அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வலுவாக இருக்கிறாங்க. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது ஒளி பொருந்திய கிரகம், ராகு அப்படிங்கிறது இருள் கிரகம். இரண்டு இணையும் போது அந்த சூரியனுடைய தன்மையை மங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறதுனால தான் இந்த பாதிப்பை கொடுக்குது. அந்த சூரியன் நல்ல ஸ்ட்ராங்காக வலிமையாக ஆட்சியாக உச்சமாக இருக்கிறார் அப்படின்னா இதனுடைய தன்மைகள் பெரிய அளவில் பாதிக்கிறது இல்லை அப்படின்றதான். அதனோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் 5, 9 கூடையவனுடைய பார்வை சேர்க்கையும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா பெருமளவனான பாதிப்புகள் இருக்கிறது இல்லை அப்படின்றதான். ஆனால் இந்த சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. வெளி மாநிலங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு சுப பிரிவுகளாக பிரித்து வச்சு அதனால் வருமானத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்துது. ஸோ இந்த சூரியன் ராகு சேர்க்கை எடுத்த உடனே அப்பாவுக்கு கண்டோன்னு சொல்கிறதை விட அந்த ஆய்வு செய்து அப்பா எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான செயல்பாடுகள், இது மட்டும் கிடையாது. ஒரு ஜாதகத்தில் இந்த சூரியன் ராகு சேரும் போதும் அதே மாதிரி அந்த குழந்தைய தத்து கொடுத்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு, ஜாதகருக்கு, அம்மாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம தத்து கொடுத்தே வாங்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த சூரியன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கிறாரா, தந்தை வெளியில் இருக்காங்களா, இல்லை எப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் ரீதியான அமைப்புகள் அவங்களுக்கு பாதிக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கும்போது வளர்ச்சிக்கான கிரகம் அப்படின்னா சூரியன் தாங்க. அப்போ இந்த வளர்ச்சிக்கான கிரகத்தோடு ராகு சேரும்போது நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய தன்மைகள், கட்டாயம் பொருளாதார ரீதியான செயல்பாடுகளையும் மிக அற்புதமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த சூரியன் ராகு சேர்க்கை ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது அப்படின்றதான். அப்போ நம்ம அதை தெரிஞ்சு செயல்படும் போது மிக அற்புதமாக அந்த சூரியன் ராகு சேர்க்கை நிச்சயமாக அவங்களுக்கு பயனளிக்கிறதா இருக்கும் அப்படின்றதாங்க. நன்றி.